நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை. இந்த சம்பவம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கேள்வி கட்டப்பட்டவுடனேயே தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினமே கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே என்னையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியத்தையும் அனுப்பி வேண்டிய உதவிகளை செய்ய சொல்லி அனுப்பினார்கள். இதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும். நேற்றையிலிருந்து பல்வேறு மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களெல்லாம் அழைத்து ஏறத்தாழ சிறப்பு மருத்துவர் என்று 165 பேர், உடற்கூறு ஆய்வு மருத்துவர் என்று 56 பேர், 221 பேர் மருத்துவ குழு அமைத்து இந்த உயிரெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஆணையேற்றத்தார் சிறப்பாக அங்காங்கு இந்த மருத்துவ குழு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இருப்பவர்களை உயிரை காப்பாற்றுவதிலே அரசு முனைப்போடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது அந்நில் இன்னும் வேகமாக விரைந்து இந்த மருத்துவ பணி ஆற்ற வேண்டும், மருத்துவ மேற்பார்வை முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சருடைய சார்பாக நம்முடைய சிறப்பு செயல் திட்டத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய இளவல் அவர்களை நேரடியாக அனுப்பி வைத்தார்கள். எனவே நேரடியாக மருத்துவர்கள்லாம் அனுப்பி என்னென்ன மருத்துவம் செய்து கொண்டிருக்கீங்க, என்ன மருந்து போடுறீங்க என்றெல்லாம் அவர் நேரடியாக விசாரித்து உரிய மருத்துவம் செய்வதாக அங்கே இருக்கிற டிஎன் சிறப்பு மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவங்க வேகமாக விரைந்து அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று சில ஆலோசனைகள்லாம் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அரசை பொறுத்தளவிற்கு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதில் 100% அதற்காக முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு இங்கே இருக்கிற காவல்துறை முறையாக பணியாற்றியிருந்தால் இப்படி நடைபெற்றிருக்காது என்று எண்ணிய காரணத்தினால்தான் நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை தற்காலிக பணி செய்தவர் மட்டுமல்ல, அதிலே பணியாற்றுகின்ற கலால் துறையைச் சேர்ந்த அதாவது துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள், எஸ்ஐஏ, ரைட்டர் முதல் கொண்டு 10க்கும் மேற்பட்டவர்களை நேற்று தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட முழு நிர்வாகத்தையும் பார்க்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைய தினம் சென்னையில் கோட்டையில் உயரதிகாரிலாம் அழைத்து பேசி உள்ளாட்சித்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள், அதே போன்று உள்துறை செயலாளர்கள், அதே போன்று தலைமை காவல்துறையுடைய தலைவர் டிஜிபி அவர் 2 பேரையும் 2 நாளையில் நீங்கள் நேரடியாக தளத்துக்கு சென்று ஆய்வு செய்து உடனே அரசாங்கத்திற்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் என்ற ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அது அந்நில் நீதித்துறையின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி மோகன்தாஸ் அவர்களை கோகுல்தாஸ் அவர்களை ஒரு விசாரணைக்கு குழு அமைத்து அவர் மூலமாக இந்த விசாரணை குழுத்து அந்த விசாரணையும் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து அரசின் சார்பாக இந்த பணிகள் எல்லாம் விரைந்து செய்யப்பட்டு கொண்டது ஒரு பக்கம். நேற்றைய தினம் நானும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இங்கே வந்து பார்த்த பொழுது பல பேர் கோரிக்கை வைத்தார்கள். பத்திரிகை நம்மளும் கோரிக்கை வச்சுங்க, அந்த இறந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கோரிக்கை வைத்தார்கள். முதலமைச்சரிடத்தில் சொல்லுங்கள், பல ஏழைப்பாளையங்கள்லாம் தொழிலாளர் குடும்பம்லாம் இருந்திருக்கிறது, அவளுக்கு நிதியுதவி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கோட்டையிலிருந்து அதையும் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு, இறந்தவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையிலும், பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு 50,000 என்ற அடிப்படையிலும் அறிவிப்பு செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல, அவர்கள் நம்முடைய சிறப்பு திட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய திருக்கரத்தாலே அந்த குடும்பம்லாம் நேரடியாக பார்த்து விசாரணை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த செக்கு இங்கே 27 குடும்பங்களுக்கு இப்பொழுது இங்கே கொடுத்துருக்குறோம். ஏனைய குடும்பங்களுக்கு தொடர்ந்து அந்த சில இடங்களில் கொண்டு நேரடியாக கொடுப்பதற்கு வேண்டிய பணிகள் எல்லாம் இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவத்துக்கு முன்னால் 132 பேர் வந்து இங்கே அட்மிட் ஆனாங்க. அதில் வந்து இப்பொழுதும் 94 பேர் அவங்க வந்து நோயாளியாக இருந்து அதுக்கு மருத்துவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறந்தவர்கள் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் 38 பேர் வந்து இறந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 22 பேர், பாண்டிச்சேரி ஜிப்மரில் வந்து 3 பேர், சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 8 பேர், விழுப்புரம் மருத்துவமனையில் 4 பேர், ஆக 38 பேர்கள் தான் இது வரைக்கும் இறந்திருக்கிறாங்க. அதனால் வந்து மேற்கொண்டு இப்போதை காப்பாற்றுவதற்கு அரசின் சார்பாக எல்லா மேல் முயற்சிகளும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருப்போம். இங்கே புதியதாக பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவருக்கு வந்து நம்முடைய அமைச்சரவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கண்காணிக்கணும், எப்படி உடனுக்குடன் எப்படி மருத்துவ உதவிகளை அவங்களுக்கு தரணும் என்பதெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இதை மேற்கொள்வார்கள்.
எடுத்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஏற்கனவே மரக்காலத்தில் இதே சம்பவம் நடந்துச்சு, அப்பயே விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்தீங்க. அப்பவே சரியான நடவடிக்கை எடுத்தாங்க. இது போல் சம்பவம் நடந்திருக்காத ஒரு தகவலை வந்து பொதுமக்களே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூருக்கான ஒரு நிலையமா காவல் நிலையம் இல்லை, நாங்கள் போய் புகார் தெரிவிக்கிறோம், ஆனால் அது முதல்ல நடவடிக்கை எடுக்கலன்ற ஒரு தகவலை ஒவ்வொரு வீட்டையும் நாங்கள் போய் கேட்கும்போது சொல்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொல்லுவதை நான் அதை மறுக்க விரும்பவில்லை. ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றால் காவல்துறை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், காவல்துறை மூலமாக தான் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் மாதம் தன்னுடைய ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொள்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் மாநாட்டில் ஒரு நாள் மாநாடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அழைத்து அவங்க நேரடியாக பல அறிவுரை சொல்கிறாரு, நடவடிக்கை எடுக்க சொல்கிறாரு. வாரம் அந்த மாவட்ட காவல்துறை நேரடியாக தொலைக்காட்சியின் மூலமாக அதிக சில அறிவுரை சொல்கிறாங்க. அது அன்னில் வாரம் உள்துறையினுடைய செயலாளர், அதே போன்று மாநில காவல்துறையுடைய தலைவர் டிஜிபி அவர்களை அழைத்துக் கொண்டு இதெல்லாம் செய்யணும்னு முதலமைச்சர் பொறுத்தவரை தன்னுடைய கடமையை சிறப்பாக நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க. அது மீறி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த சம்பவம் நடைபெற்ற காரணத்தால் தான் அது காவல்துறை தான் பொறுப்பு என்கிற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அவர்களுக்கெல்லாம் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கோம். இந்த சம்பவத்தில் 3 பேர் போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக முக்கியமான குற்றவாளி சின்னத்துறைன்னு இருக்காங்க. அவங்க நம்ம கைது பண்ணிட்டோம்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க? இல்லை, தொடர்ந்து இதோட மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இது சிபிசிஐடிக்கே ரெகுலர் போலீஸ்லேருந்து சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு விசாரணை தொடங்கிவிட்டது. அதில் சிபிசிஐடியினுடைய ஐஜி அன்பவருடைய தலைமையில் 5 குழுக்களை போட்டு இது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறது, யாரெல்லாம் விற்பனை, இதுக்கு என்ன கிளைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத 5 குழு அமைக்கப்பட்டு முழுமையாக அதை ஒழிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக இவங்க மீது ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார். தொடர்ச்சியாக அதை பண்ணிட்டே இருக்காங்கன்னா அது என்ன சார்? இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக எல்லாமே அரசாங்கமாக இருக்கட்டும், நாம இருக்கட்டும், சட்டத்துங்கிறத இதையும் செய்ய முடியும். காவல்துறையை பொறுத்தவரைக்கும் கடுமையான சட்டங்களை போடலாம். நீதிமன்றத்துக்கு போகிறோம். சில நேரங்களில் குண்டாசு போட்டாக்கா குண்டாசில் போடுறாங்க. சில நேரத்தில் குண்டாஸ் கமிட்டியாக பார்க்குறோம், சில நேரங்களில் விடுவித்துறாங்க. இதெல்லாம் நீங்களும் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதை போன்ற குற்றவாளிகளை சமுதாயத்தில் விட்டு வைக்கக்கூடாது அரசாங்கத்தினோட அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் தமிழகத்தில் விஷ சாராயமே இருக்கக்கூடாது என்பதற்காக அதை முற்றிலுமாக ஒழிக்க தமிழக அரசியல் இல்லை, எதிர்காலம் இல்லை, இப்பயும் இருக்கக்கூடாதுதான் முதலமைச்சருடைய நோக்கம். அதுதான் அந்த அடிப்படையில் நடைபெறுகிறது. இதுவைகள்லாம் நடக்கிற சமயம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஒரு மேஜரா மெத்தனால் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருங்கிறது மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டா என்ன தெரியல. அவங்க எந்த ஒரு அரசாங்க ஒரு சட்ட ஒழுங்குகளையும் கொண்டு வர இல்லை, அதுதான் சொன்னேன். சிபிசிஐடியை போட்டிருக்கிறது காரணம் என்னன்னா, ஏற்கனவே ரெகுலர் போலீஸ் அடிப்படையில் நாங்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறோம். இன்னும் இது ஆழ பார்த்து இதோட வேறு எங்கிருந்து இருக்கிறது என்பதெல்லாம் கண்டறிந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கின்ற அந்த அடிப்படையில் தான் சிபிசிஐடியோட ஐஜியை போட்டிருக்கிறோம். அவைகள்லாம் இல்லை, இதில் இன்னும் அதிகமான தனி கவனம் செலுத்தப்படும். ஏன்னாக்கா இறந்தவர்கள் பெரும்பான்மையாக பார்க்கிற பொழுது நம்முடைய தலித் அன்பு சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் பல்வேறு நிலையில் பொருளாதார குறைவு இருக்கிற காரணத்தில் பல பணிகளுக்கு போகிறவங்க அவங்க தான், வேலை வாய்ப்புக்கு அவங்க தான் போகிறாங்க. தொழிலாளர்கள் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் இனிமேல் இது போன்ற ஆதியோட குடியிருப்பெல்லாம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக கண்காணிப்பை மேற்கொள்ளும். தமிழ்நாடு முழுதும், கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லாமல் இது ஒரு உதாரணம். இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுதும் கடுமையான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக அதுக்கு ஆலோசனை வழங்குவார். நிறைய பசங்க அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இழந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கல்விக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன? எங்களுடைய அமைச்சர், சிறப்பு செயல் திட்டத்துடைய அமைச்சர், இளைஞர் நலத்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், அதாவது இளைஞர்களுக்கு நேரடியாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நேரடியாக தொடர்புள்ள அமைச்சர், இப்படிதான் வருகிற பொழுது சில பேர் தன்னுடைய கோரிக்கையெல்லாம் சொன்னாங்க. அதுபோன்ற பிள்ளைகளுக்கு தகுதி அடிப்படையில் மனுக்களை பிற்காலத்திலே பெற்று, ஏன்னா அந்த மாவட்டத்தோட அமைச்சருங்கிற முறையில் நான் சொல்கிறேன், அந்த மனுக்கள் எல்லாம் பெற்று அவரிடத்திலே கொண்டு யாராருக்கு எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை கட்டாயம் அவர் செய்வார். அவர் இன்னும் கொஞ்சம் நிரந்தரமாக அவர் வீட்டுக்கு அனுப்பலாம். இன்னும் மோசமான நிலையில் ஏதாவது பொருளாதார மாற்றங்கள் ஏதாவது இருந்தோம்னு சொன்னால் கிரிமினல் ஆக்டில் அவங்க மேலே வழக்கு தொடரலாம். இது வழக்கினுடைய அடிப்படையை வைத்துக்கொண்டு தான் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க முடியும். விசாரணை இப்போ தான் நேற்று தினம் நடந்திருக்குது. தொடர்ந்து நாங்கள் மருத்துவத்தை அதை விடுவிப்படுத்தி உயிரை காப்பாற்றுறது அந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் இப்போ முன்னுரிமை கொடுக்குறோம்.
அந்த சிபிசிஐடியினுடைய ரிப்போர்ட் வந்த உடனே முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார். பேசும்போது ஒரு கோரிக்கை அடுத்தது வந்து இன்றைக்கு காலையில் வந்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த மருத்துவமனையில் வந்து மருந்தே இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மருந்தை சொல்லியிருக்கிறார். இங்கே போதுமான அளவுக்கு மருந்து, அது மட்டும் இல்லை, ஸ்டாக் மட்டும் இல்லை, ஒரு பேஷண்ட்டுக்கும் பக்கத்தில் இந்த மருந்தை வைத்துக்கொண்டு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 2 சிறப்பு மருத்துவர்கள், ஸ்பெஷல் டாக்டர்ஸுங்க, அதே போன்று 2 செவிலியர்கள் போடப்பட்டு இந்த மருந்து பக்கத்தில் இருக்குது. நாங்கள் அந்த மருந்து அங்கிருந்து தான் நாங்களே அமைச்சர், மக்கள் நலத்துறை அமைச்சர் இது எட்டு வந்தார். ஆக வேண்டும் என்று வேண்டும் இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு மருந்துகளும் இங்கே நம்ம சொல்றது புரியல. அவங்களோட தொகுதிகள்ல கள்ளச்சாராயம் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாம இருக்கிறத கண்காணிக்க வேண்டிய எம்எல்ஏக்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்ல இப்போ யாரா இருந்தாலும் சரி, இல்லை கட்சி எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டத்துக்கு முன்னால் எல்லாம் ஒன்று தான். யார் தவறு செய்திருந்தாலும் அது வந்து இந்த சிபிசிஐடி என்கொயரி வந்ததுன்னு சொன்னாக்கா அவங்க மேலே கட்டாயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். ஒன்று. ரெண்டாவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நேரடியாக முதலமைச்சரை பார்த்து அல்லது மாநிலத்தில் இருக்கிற அதிகாரி, காவல்துறை அதிகாரியை பார்த்து, மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரியை பார்த்து அவர் கடிதம் கொடுக்கறதுக்கு அதை வந்து நிவாரணம் கேட்பதில் ஒரு உரிமை உண்டு மக்கள் பிரதி என்கிற காரணத்தினால். அதுமாரி கொடுக்கப்பட்டதெல்லாம் கட்டாயம் நாங்கள் வந்து நிவாரணம் செய்து தான் இருக்கிறோம். அந்த குற்றங்களை கலந்து கொண்டு தான் இருக்கிறோம். சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். இல்லை, அது போச்சு வாக்கில் போனால் சொல்ல முடியாது. அது வந்து ஆதாரபூர்வமாக நீங்கள் புகார் அடிப்பில் கொடுத்தா கட்டாயம் என்கொயரி பண்ணும், அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும். அண்ணா, நம்ம முதல்ல நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் இந்த கோரமான காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எது நாம் ஒரு நாகரிகமான சமுதாயத்தில் எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, கள்ளச்சாராய சாவுகள் அதெல்லாம் கடந்த காலம் என்று எண்ணியிருந்தோம். இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா எல்லா இல்லங்களையும் பார்த்துட்டு கடைசியாக நான் எல்லா நண்பர்கள்ட்ட நான் ப்ரெஸ்ஸில் பேசுகிறேங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக இறந்து போன ஒரு குடும்பத்திற்கும் உடனடியாக நாளை மறுநாள் நம்முடைய தலைவர்கள் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி உடனடியாக கொடுக்குறோம். அவங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி செலவு எல்லாமே இருக்கும். நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு வீட்டுக்கும் போய் அந்த குழுவுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு மத்திய அரசுடைய திட்டத்தை நாங்கள் கொண்டு வரப்போம். இப்போவே பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்க, சில பேர் முத்ரா திட்டம் வேணும்னு கேட்குறாங்க. நிரந்தரமாக அவங்க எல்லோருமே இந்த குடும்பத்தினுடைய இழப்பை எல்லாம் தாண்டி வருமானத்தில் மேலே வருவதற்கு ஒரு மத்திய அரசுடைய திட்டம் ஒரு குடும்பத்திற்கு கொண்டு வந்துடுறோம். முதல் கட்டமாக 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்குறோம். இதை தாண்டிங்கன்னா நிறையா பேசுறதுக்கு இருக்குது. நான் எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு கடைசியாக நான் ஜிஹெச்சுக்கு வரும்போது பத்திரிகை நண்பர்கள்ட்ட இதை பற்றி நிறைய கடுமையாக பேசணுங்கண்ணா. ஏன்னா நடந்து போய் ஒரு குடும்பமாக பார்க்குறோம். இது வரைக்கும் 14 குடும்பங்களை பார்த்துருக்கோம். மிச்ச குடும்பங்களையும் சந்தித்து விட்டு கடைசியாக பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பேசுகிறேன். இது எவ்வளவு கோரம்னாங்கன்னா, தமிழகத்தில் வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் யாராச்சும் டிவியை பார்க்குறாங்க அப்படின்னா, கள்ளச்சாராயமா கிராமத்தில் எங்கேயாச்சும் நடந்திருக்கும், மலைப்பகுதியில் நடந்திருக்கும். இது வந்து சென்டர் டவுன், ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மையப்பள்ளியில் இந்த சாவுகள், மையப்பள்ளியில் இந்த வீடுகள் இருக்குது. பக்கத்தில் கோர்ட்டு, பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன், எல்லாம் பக்கத்தில். இங்கிருந்து கல்லெடுத்து தெரிஞ்சிங்கன்னா எல்லாம் வந்துடும். 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி இடத்துல அமோகமாக பாக்கெட்டாக எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டாக சிட்டிக்குள்ளே வந்து பாக்கெட்டாக விற்றுருக்குறாங்க. அப்போ அரசாங்கம் தூங்கி கொண்டு இருக்கிறது. அதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாங்கன்னா, நானும் கடுமையாக இன்னைக்கு காலையில் பதிவு செஞ்சுருக்கேன். எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியாக நான் பேசுகிறேங்கண்ணா. அதை பற்றி முதல் உயிரிழப்பிலேயே போதிய நடவடிக்கை எடுக்கல மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மாவட்ட நிர்வாகம் வந்து மூடி மறைப்பதற்கான வேலையில் மட்டும்தான் இருந்தாங்கண்ணா. சில குடும்பத்தில் சொன்னாங்க, அண்ணா கள்ளச்சாராயம் மருந்தி ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அதே பாக்கெட் இன்னொருத்தர் குடிக்கிறார். ஏன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியரே சொல்கிறாங்க, இதில் பாதிப்பு இல்லை, அது கள்ளச்சாராயம் இல்லை, வேற ஏதோ அப்படின்னு. அதனால் அரசு அதிகாரிகள் இதை மூடி மறைப்பதற்கு காட்டிய அக்கறையை உடனடியாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எந்த ஏரியா அப்படின்னு லாக்டவுன் மோடுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஒலிபெருக்கி மூலமாக சொல்லியிருந்தா கூட அதன் பிறகு யாரும் குடித்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆட்சியர் உண்மை பேசினா எந்த அரசு விடுறாங்கன்னா, இன்னைக்கு அரசை பாதுகாப்பதே ஆட்சியினுடைய வேலையாக இருக்குது. உண்மையை பேசவே மறுக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் கள்ளக்குறிச்சியினுடைய உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை 7, 10, 13 நீங்கள் பார்க்குறீங்க. ஒரே இரவில் கிடுகிடு வென்று 35 தாண்டி. அதனால் அரசனுடைய மெத்தனத்தை வெட்டம் வெளிச்சமாக இது காட்டுது. நாளை மறுநாள் தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். தமிழகம் முழுவதுமே. கடந்த முறை இதே ஆச்சு, மறுபடியும் இந்த வருஷம் நடக்குது. அதனால் ஒப்புக்கு சப்பானியாகத்தான் அந்த அரசை பொறுத்தவரை
இந்த சாராய வியாபாரத்தை ஒழிப்பது, ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்னு பேர் வச்சுக்கிட்டு டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டுகின்ற அமைச்சராக இருக்கிறாங்க. எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக பேசுகிறேங்கண்ணா. தமிழ்நாடு முழுவ இன்னைக்கு டாஸ்மாக் கடைகள் அதிகமாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, கஞ்சா போதை விற்பனையும் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கள்ளச்சாராயத்தின் மூலமாக ஏறக்குறைய 38 பேர் இன்னைக்கு மரணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நான் நேரடியாக போய் பார்க்குறேன், இன்னும் நிறைய பேஷண்ட் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க குடும்பம்லாம் கண்ணீர் விட்டு கதறதை பார்த்தா உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி எல்லா பெண்களும் என்கிட்ட முறையிடுவது, முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து டாஸ்மாகை அகற்றணும். எல்லா குடும்பங்களும் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பெண்கள் சொல்லும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். தண்ணி குடிச்சு குமார் எல்லா லேடிஸும் நம்ம பார்க்குறோம். ஒரு பெண் என்கின்ற முறையில் அத்தனை பெண்களும் என்னை கட்டி பிடிச்சி அவங்க கதறும் போது என்னால் உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அந்த கள்ளச்சாராயம் நான் கேட்டேன் பேஷண்ட் கிட்டே, எதுக்கு போய் அதை சாப்பிட்றீங்க? சீப்பாக கிடைக்குதுன்னு சாப்பிட்டோமா, ஒரு ஃபங்க்ஷன் போனோம் சாப்பிட்டோம், இப்படி ஆகும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. நம்ம முதல்வர் ஆட்சிக்கு வந்த புதுசில் என்ன சொன்னார்? போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது தான் லட்சியம் அப்படின்னு சொன்னார். இதோ 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் இப்போ அவங்க ஆட்சியை தொடர்ந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே இது மாதிரி மரக்காணம் போன்ற இடங்களில் இதே மாதிரி கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு பல பேர் உயிர் இருந்த சம்பவம் இதே மாவட்டத்தில் நடந்தது. அப்பையும் நம்மெல்லாம் வந்தோம், இதே நிகழ்வுகள் அப்பையும் நடந்தது. அப்போ என்ன சொன்னார் முதல்வர்? உடனடியாக கள்ளச்சாராயம் இனிமேல் தமிழ்நாட்டில் எங்குமே இல்லாத வண்ணம் நாங்கள் கட்டாயம் இரும்புகரம் கொண்டு அடக்குவோம் சொன்னார். இன்னைக்கு இந்த 38 பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிர் போயிருக்கு. இன்னும் டாக்டர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு 10-15 பேர் உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி தான் மக்கள் கேள்வியை நான் எழுப்புகிறேன். இப்போ எல்லா பெண்களும் தயவு செஞ்சு நீங்கள் அந்த டாஸ்மாகை ஒழிக்க சொல்லி ஸ்ட்ராங்காக பேசுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களும் எப்பொழுதுமே டாஸ்மாகை இல்லா ஒரு தமிழகத்தை உருவாக்கணும்னு நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாமே எங்கள் கண் துடைப்பு நாடகமாக தான் இருக்குது. இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் முன்னெல்லாம் எதிர்கட்சியாக இருந்தப்போ எதுக்கு எடுத்தாலும் வர்ற முதல்வர் ஏன் இப்போ வரைக்கும் வரல? 38 உயிர் இங்கே போயிருக்கு, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் ஏன் இங்கே வரவில்லை அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் எழுப்புகிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வெறும் தேர்தலை மட்டுமே மையமாக கொண்டு ஆட்சி பண்ணுறாங்க. 40க்கு 40 எங்கள் டார்கெட்டுன்றாங்க. அதுக்கு அடுத்தது 200க்கு 200 எங்கள் டார்கெட்டுன்னு சொல்கிறாங்க. வெறும் தேர்தல் அரசியல் மட்டும்தான் இங்கே நடக்குதே ஒழிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய எந்தவித திட்டங்களோ முன்னேற்றமோ தமிழ்நாட்டில் நடந்ததாக இல்லை. மக்களாகிய நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏறக்குறைய 1 கோடி பேருக்கு மேலே வேலை இல்லை இளைஞர்களுக்கு. காசு கொடுக்கறது, ஊழல் பண்ணுறது, மக்களை ஏமாற்றுவது, பொய் வாக்குறுதிகளை கொடுப்பது, அடுத்த தேர்தலை நோக்கி தான் இந்த கட்சிகள் போதே ஒழிய மக்களின் எதிர்காலத்தை பற்றி பேசுறதுக்கோ அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கோ இங்கே யாருமே இல்லை அப்படின்றத மன வருத்தத்தோடு நான் பதிய வைக்கிறேன். வேறு எதுவும் நீங்கள் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடந்தது. அதாவது இனிமேல் தமிழகத்தில் இது இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காரு. 10 லட்சம் நிவாரணத்துக்கு அறிவிச்சிருக்காரு. அதே போல் அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கையில் மாநில அரசு இல்லை, உடனே அதிகாரிகளை மாற்றிடுவாங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா முதல்ல பலிக்காடாகிறது அதிகாரிகள் தான். உடனே அதிகாரிகளை மாற்றிட்டா மட்டும் போன உயிர் வந்துடுமா? ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபான்னு அறிவிக்கிறாரு. கள்ளச்சாராயத்தை அப்போ இந்த அரசு ஊக்கப்படுத்துதா அப்படின்ற கேள்வி தான் இங்கே கேட்குறாரு. ஒரு கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய ஒரு முதல்வர் இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை இறந்தவங்களுக்கு 10 லட்சம்னு அறிவிக்கிறாருன்னா இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அப்போ நம்மளும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா நம்ம குடும்பத்துக்கு 10 லட்சம் வரும் அப்படின்றது தான் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது தப்பான ஒரு முன்னுதாரணம். அதற்கு பதில் இந்த அரசு உடனடியாக எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் அளவை குறைக்கணும், கஞ்சா இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும்,
கள்ளச்சாராயம் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இனி எங்கேயுமே நடக்காதவனும் காப்பாற்றணும் நிச்சயம் மக்களை. இன்னைக்கு அதிகாரிகளை மாத்துறதுனாலயோ 10 லட்சம் கொடுக்கறதுனாலயோ இது தீர்வு இல்லை, இது கண் துடைப்பு தான். இது இப்போ அடுத்து விக்கிரவாண்டி தேர்தல்னா அவங்களுடைய எய்மே ஒழிய இன்னைக்கு இத்தனை ஆயிரம் இங்கே இவ்வளோ பேர் உயிர் போயிருக்க, இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்கிறன்ற எண்ணெல்லாம் யாருக்கும் கிடையாது. இப்போ ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்க பிளான் பண்ணாங்க. இந்த ஒரு நிகழ்வான இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்க தான் பார்ப்பாங்களே ஒழிய இந்த மக்களுக்கு இதனால் என்ன, இந்த எதிர்கால தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்றதெல்லாம் யோசிக்கிற அளவு இங்கே ஆட்சிகள் நடக்கலை. இதான் உண்மை. அதனால் மிகவும் மன வருத்தத்தோடு தான் நான் இதை பதிய வைக்கிறேன். நிச்சயமாக இன்னைக்கு காவல்துறையே தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ போலீஸ் போட்டிருக்கீங்க. இந்த போலீஸை விட்டு கண்காணிச்சாலே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும். ஆனால் அரசும் காவல்துறையும் இன்னைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுறவங்களோட கை கோர்த்துக்கிட்டு அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அதை தடுக்கிற நடவடிக்கை நிச்சயம் இல்லை. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். எனவே இன்னைக்கு உடனடியாக அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி அவங்க துயரில் பங்கேற்றிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை வெகு விரைவில் தேமுதிக சார்பில் நாங்கள் அறிவிப்போம். மாநில அரசு மட்டும் இதில் பொறுப்பாக்க கூடாது, அனைவருக்குமே பொறுப்பு இருக்குது, குறிப்பாக அனைத்து கட்சியும் பொறுப்பு இருக்குன்னு சிபிஎம் மாநில செயலர் கே. பாலகிருஷ்ணன் சொல்றாரு. உடனே ஒரு அரசை குற்றச்சாட்டு வேண்டாம், கடந்த காலங்களில் இது போல் நடந்திருக்கு, எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்திலேருந்து பல முறை நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாரு. இது கடந்த முறை நடந்திருக்குதுன்றதுனால தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதை கம்பேர் பண்ணுறதுக்காக வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதை போதையில்லா தமிழகம் தான் என்னோட லட்சியம் சொன்னார்ல முதல்வர். அந்த போதையில்லா தமிழகத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறோமா என்ற கேள்வி தான் நான் கேட்குறேன். சும்மா இந்த உடனே அடுத்த ஆள் மேலே படியை போட்டு தப்பிக்கிறதுனால. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்மாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலை நிலவரப்படி 38 உயர்ந்திருக்கிறது. 50க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவம் பெற்று வருகின்றனர். கள்ளச்சாராயத்திற்கு இவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலுமாக செயலிழந்து விட்டன என்பதையே இது காட்டுகிறது. கடந்த ஆண்டு மே மாதத்தில் அதன் பிறகாவது தமிழக அரசு விழித்து கொண்டு கள்ளச்சாராய விற்பனையை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்ய அரசு தவறிவிட்டது. சட்டப்பேரவை இன்று கூடும் நிலையில் அதில் இது குறித்து எதிர்க்கட்சிகள் சிக்கல் எழுப்பும் என்பதால் இந்த விவகாரத்தை மூடி மறைக்க அரசு முயன்றது. அதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் ஜபாவத் உயிரிழந்தவர்கள் கள்ளச்சாராயம் குடிக்கவில்லை என்பது உள்ளிட்ட பல கட்டுக்கதைகளை கூறினார். ஒரு கட்டத்தில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை உயர்ந்த பிறகுதான் தமிழக அரசு உண்மையை ஒப்புக்கொண்டு மாவட்ட ஆட்சியரை மாற்றம் செய்தது. காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர். அடுத்தது ஒரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தி என்னென்னா, ரெண்டாவது, கள்ளச்சாராய வணிகத்தை தடுக்க தவறிய காவல்துறையினர் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை சரியானதுதான். ஆனால்
இது போதுமானதல்ல. கல்வராயன் மலையில், புகழ்பெற்ற கல்வராயன் மலையில் 24 மணி நேரமும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது. அதற்கு காரணமானவர்களை காவல்துறையினர் கைது செய்தாலும் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக உள்ள வேலுவின் ஆதரவாளரான ரிஷிவந்தியம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தலையிட்டு அவர்களை விடுதலை செய்ய வைக்கின்றனர். இதற்கு முன்னால் ஒருத்தர் இருந்தார், உதயஸ்வரி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்களுக்கு ஆளும் கட்சியின் முழுமையான ஆதரவு உள்ளது. கள்ளச்சாராய சாவு தொடர்பாக கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராய் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் மலையரசனுக்கு வாழ்த்து தெரிவித்து கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் சாராய வியாபாரி கோவிந்தராஜ் பதாகை வைத்துள்ளார். அந்த அளவுக்கு சாராய வணிகர்களுக்கும் திமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு. கள்ளச்சாராய விற்பனையையும் சாவுகளையும் தடுக்க தவறிய உள்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி, மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வேலு ஆகியோர் இந்த சாவுகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு தேவை. தமிழ்நாடு டாஸ்மாக், அரசு விற்கின்ற சாராயம், இது கள்ளச்சாராயம், அப்புறம் கஞ்சா, இன்னும் பல்வேறு போதை, இதெல்லாம் இந்த எல்லாவற்றிலும் தமிழ்நாடு அப்படியே தள்ளாடுகிறது. மக்கள் மடிகின்றனர் அல்லது மதுவுக்கு அடிமையாகி குடும்பங்கள் சீரழிகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆணோ பெண்ணோ அல்லது படித்தவர்களோ படிக்காதவர்களோ மது வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் குடிப்பவன் கூட, குடிப்பழக்கம் இருக்கிறவன் கூட, தொடர்ந்து குடிக்கிறவன் கூட, வேண்டாம் விற்பதாலே நான் குடிக்கிறேன், அது எவ்வளவு கெடுதல் என்பது என் வீட்டுக்கு தெரியும், அப்படி அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு தள்ளாடுகிறது மதுவிலே. அதனால் தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு தேவை. கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, அரசால் விற்கப்படும் டாஸ்மாக் மதுவை குடித்தும் பலர் இறப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களின் எதிர்பார்ப்பு
முழு மதுவிலக்கு என்பதாகவே இருக்கிறது. அதை உணர்ந்து உடனே முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்தொடரிலேயே அதை அறிவிக்க வேண்டும்.